என்னத்த டிவி பார்த்து போட்டதே தான் திரும்ப திரும்ப போட்டுட்டு கிடக்கான். நாக்கு நம்ம நமங்கு என்னத்தையா சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். காலையில இட்லி சாம்பார் சாப்பிட்டுட்டு அப்படியே விட்டு தப்பு. ஒரு கிளாஸ் காப்பி குடிச்சிருந்துருக்கணும், அப்பதான் நல்லா இருந்திருக்கும். இப்பவும் என்ன கெட்டு போச்சு, மரமோட்ட சொன்னா கொடுக்க போறா. மரமோளே, ஏன் மரமோளே? இந்த வந்துட்டோம் தே. என்னதே கூப்பிட்டீலோ? ஆமா மரமோளே, காலையிலேயே இட்லியும் சாம்பாரும் சாப்பிட்ட பத்தியா, ஒரு காப்பி குடிச்சா நல்லா இருக்கும் போல இருக்கு, கொஞ்சம் போட்டு கொண்டாரியா? இந்த கொண்டாரன் தே. இந்த விஷயத்துல என் மரமோளை பாராட்டலாம். எத்தனை தடவை காப்பி கேட்டாலும் தலைக்காம போட்டு கொண்டு வந்து தருவா. இந்தாங்க தே. மரமோளை அப்படியே கடி கேக்கு ஏதாவது கொண்டாயேன். தெருவில் 2 நாய் கிடந்தது கூட்டுறா தே. எதுக்கு மரமோளை? நீங்க தான் தே கடி கேக்கு ஏதாவது வேணும் நீ? கடி கேக்குனா காப்பிக்கு வச்சு திங்கேக்கு கேட்டேன். ஓ அப்படியா, நான் எடுத்துட்டு வரேன் தே. நல்லவதான், ஆனாலும் அப்பப்போ நம்மள ஆஃப் பண்ணிருந்தாப்பா. இந்தாங்க தே முறுக்கு. கொண்டா கொண்டா. எத்தே வேற எதுவும் வேலை இருக்கா? இல்ல மரமோளை, ஒரு வேலையும் இல்ல, இனி உன் வேலையை பாரு. எத்தே எனக்கு வேலையெல்லாம் முடிஞ்சிட்டு பாத்துக்கிடுங்க. காலையிலேயே தேங்காய் சும்மானு கொடுத்துட்டேன். நமக்கும் மத்தியானத்துக்கு அது இருக்கு. துணி துவைச்சேன், காய போட்டு எல்லா வேலையும் பார்த்தாச்சு. அதான் பக்கத்துல போய் சரசக்கா வீட்டுல கொஞ்ச நேரம் இருந்துட்டு வட்டாத்தே. வீட்லயே இருக்க போர் அடிக்கி. அவ்வளவுதானே மரமோளை, தங்கமா போய் இருந்து பேசிட்டு வா. அதுல என்ன இருக்கு? நீ எவ்வளவு நேரம் தான் வீட்டுக்குள்ளேயே வேலை பார்த்துக்கிட்டு இருப்ப, போயிட்டு வாப்போ. சரி தே. என் மாமியாருக்கு இன்னைக்கு ரொம்ப நல்ல மனசா இருக்கு. எங்க போறோம்னாலும் குதிச்சுக்கிட்டு நிப்பா, போவாதா வைக்காதுன்னு இன்னைக்கு போயிட்டு வான்னு அவளே சொல்லிட்டா. சரி மனசு மரத்துக்குள்ள போயிருவோம், இல்லைன்னா அதுக்குள்ள ஒரு வேலையை கொடுத்துருவா. சரி தே, அப்ப நான் போயிட்டு வரேன். என்ன போயிட்டா மரமோளை. ஒரு கையில ரிமோட்டு, ஒரு கையில காப்பி, மடியில விளக்கான முறுக்கு, வாழ்க்கை தான் போ. என்ன லட்சுமி, பொங்கனியா சாப்பிட்டியா? அண்ணஞ்ச? ஆமாக்கா, இன்னைக்கு ஒரு சாம்பார் வச்சு பீட்ரூட்டை பொரிச்சு சாப்பிட்டாச்சு. ஆமா, வெள்ளிக்கிழமை அந்த சாம்பார் தானே நம்ம ஊர்ல. ஏன் சரசக்கா? சின்ன பொண்ணு வீட்ல இல்ல, இங்க பாரு மரத்தடியில உட்கார்ந்துப்பா எல்லாரும். என்னக்கா எல்லாரும் அப்பளே வந்து உட்காந்துட்டிய போல? இல்லம்மா, இப்பதான் வந்து ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கும். இது சின்ன பொண்ணு ஏன் நின்னுகிட்டே இருக்கா? வேலையெல்லாம் முடிஞ்சாக்கா? முடிஞ்சு சின்ன பொண்ணு. நேத்து 100 நாள் வேலைக்கு போயிட்டு வந்தா நல்லா இருந்தது. என்னக்கா இன்னைக்கு வீட்டுல உள்ள வேலையை பார்த்துட்டு வீட்லயே கிடக்குது, எரிச்சலா இருக்கு. ஆமா சின்ன பொண்ணு, நானும் அதான் நினைச்சேன். என்னத்தையும் ஆளோட சேர்ந்து பேசிட்டே போயிட்டு பேசிட்டே வருவோம் பத்தியா, நல்லா இருந்தது. வீட்டுக்குள்ள இடக்காக்கு எரிச்சலா தான் இருக்கு. என்ன செய்ய, அதான் செத்த காத்தாட வந்து இருப்போமே இருந்தேன். நான் வந்த நேரம் லட்சுமி வந்துட்டா, சாந்தியும் வந்துட்டா. உன் மாமியார் அவ்வளவு சீக்கிரம் நீ எங்கேயும் போக விடாதா, எப்படி வந்த? இல்லக்கா நான் போறேன்னு சொல்ல மாமியா போயிட்டு வான்னு சொல்லிடுது. சில நேரம் நல்ல பொம்பளை தான் இருக்கும், சில நேரம் தான் பத்திரகாளி எனக்கா வரத்தான் வந்துருவா. சரி, பெரிய எல்லாம் அப்படித்தானே. நானும் என் மாமியார் மட்டும் இருக்க வரைக்கும் நல்லா தான் இருக்கும். என் வீட்டுக்கார் வந்தா அவரை வச்சு பிரச்சனை வரும். அப்படி இல்ல அப்படின்னா என் நாத்தனாக்காரி வந்தானா அவளை வச்சும் பிரச்சனை வரும். மற்றபடி நாங்க 2 மட்டும் இருந்தா பெருசாலும் பிரச்சனை இருக்காது. வேலையை பார்த்து கொடுத்தோம்னா அது வாட்டுக்கு சோத்து தின்னுட்டு டிவியை பார்த்துட்டு கிடக்கும். சரி அப்படித்தான், நீ என்ன நான் என்ன கழிக்க வேண்டியதான். என்ன பொங்கனா சின்ன பொண்ணு? தேங்காய் சோறு பொங்கி குருமா வச்சோம்க்கா. சாம்பார் வைக்க எரிச்சலா இருக்கு. ஒரே சாம்பார் புளிக்குழம்புன்னுட்டு அதான் ஒரே சோறா பொங்கி ஒரு குருமா வைப்போம்னு வச்சுட்டேன். நைட்டுக்கு சப்பாத்தி போட்டோம்னு வைங்களேன், அந்த குருமா வச்சு சாப்பிட்டுக்கலாம், அதோட வாடிடும். சாந்தியக்கா நீங்க அன்னைக்கு ஒரு நாள் 500 600 இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல சேலையா இருக்கணும், ஆன்லைன்ல எனக்கு பார்த்து சொல்லுன்னு சொன்னீங்களா? ஆமா, உங்களுக்கு ஒரு சேரீ செலக்ட் பண்ணோம்க்கா. உங்க கலருக்கு ஏத்த மாதிரி நல்லா இருந்தது. விலையும் பாத்தீங்கன்னா 500 ரூபாய் சேலை 450 ரூபாய்க்கு ஆஃபர்ல தரணும்னு போட்டிருந்தான். அப்படியே சின்ன பொண்ணு காட்டு பாப்போம். ஐயோ போன வீட்டுல வச்சுட்டுனாக்கா, போய் எடுத்துட்டு வரட்டா? ஏன் இப்ப இருக்குன்னு அலைய போற? பெசாட்டி இரு, நாளைக்கு பாத்துக்கலாம். இல்ல லட்சுமி அக்கா, இப்ப போறேன்னா போய் எடுத்துட்டு வரலாம்ல. மாமியார் இன்னைக்கு தான் வெளியில போறதுக்கு விட்டுருக்கு, இல்லன்னா விடாது. சின்ன பொண்ணு போய் எடுத்துட்டு வா. சின்ன பொண்ணு நான் எங்கனே இருக்கேன். எனக்கு இந்த ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணவே தெரியாது பாத்துக்க. ரூபா பெருமோன்னு பயமா இருக்கும். நீ பார்த்து ஆர்டர் பண்ணி தந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க சீக்கிரம். சரிக்கா, நான் போய் எடுத்துட்டு வரேன். என்ன இங்கே இருக்கணும்க்கா, யாரும் போயிடக்கூடாது. என்ன நீங்க எல்லாம் பாடி பேசிட்டு அப்புறம் பெருவியா நான் மட்டும் வந்து இருந்து பேசுற மாதிரியே இருக்காது எனக்கு. சரி அம்மா, நீ வார வரைக்கும் நாங்க நவளவே மட்டங்கனே உட்கார்ந்துருக்கோம். போய் எடுத்துட்டு வா சீக்கிரம். ஏக்கா யாரும் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். சின்ன பொண்ணு வீட்டுல நல்ல வசதினக்கா. நினைச்ச நேரம் தேங்காய் சோறு தான், பிரியாணி தான். ஏன் சாந்தி, நீ பொங்கி சாப்பிட வேண்டியதானே? அது மாதிரி நமக்கெல்லாம் எங்கக்கா, ஒரு தேங்காய் இருந்தா அந்த ஒரு தேங்காயை ஒரு வாரம் வச்சு வட்டிக்கிடுவேன் நம்மளாம். இப்ப தேங்காய் சேர்ப்போங்கன்னா ஒரு தேங்காய் முழுசுமே ஒரே நல்ல காலி ஆயிரும். இதெல்லாம் நமக்கு சரிவிட்டு வருமா? அவ வசதியா வாழ்தா, எல்லாம் செய்வா. நமக்கு அப்படி குடுப்பன்னு இருக்கணும்ல. அப்படி இல்ல சாந்தி, ஒரு தேங்காயில என்னத்த மிச்சம் ஆயிர போகுது? யாருமே ஒரு தேங்காய் ரேட்டு கூட எல்லாம் வைக்காம இருக்க மாட்டாவோ. கொஞ்சம் அதுல வேலைப்பாடு கூட, தேங்காய் பால் எடுக்கணும், வேலையெல்லாம் செய்யணுங்க கண்டி சோம்பேறி பட்டுக்கிட்டு செய்யாம இருப்பாவோ. அதுக்கு காரணம் அந்த அன்னைக்கு ரேட்டு கூட அப்படி இப்படின்னு சொல்லவோ. ஆமா, நம்ம ஒண்ணு சொன்னோம்னா அதை ஆமோதிக்கவே மாட்டாளோ. அதுவும் சின்ன பொண்ணு சொல்லிட்டோம்னா அவளுக்கு எங்க நடந்துதான் வருமோ தெரியாது. செய்ததுக்கு சோம்பேறித்தனம். இவளா தினமும் ஒரு தேங்காய் தாரா? எப்படி மூஞ்சிக்கு நேராவே சாடையில பேசான்னு பாரு. கேட்டா இவளுக்கு ஊர்ல நல்லவான்னு பேரு. என்ன சாந்தி, ஏதோ தனியா புலம்பிக்கிட்டு இருக்கா? ஒண்ணும் இல்லக்கா, இப்போ சின்ன பொண்ணு வாரேன்னு சொன்னா பத்தியெல்லாம் இவ்வளவு நேரம் ஆகுது, ஆளை காணமேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். வருவா, கொஞ்ச நேரம் இருக்க சொல்லிருக்கல, இருந்து பாப்போம். ஆமா போன உன்னையா வந்துட முடியும். ஏக்கா விளத்தாயி, வா வா உள்ள வா. எம்டி வீட்டுக்கு வரவே இல்லை. அன்னைக்கு வந்துட்டு போனவா, அப்புறம் இன்னைக்கு தான் பாக்கேன். எங்கக்கா, இந்த கால் வலி வச்சுட்டு எனக்கு ஒரு பக்கம் போக முடியல, வர முடியல. இப்போ வந்ததுமே உங்ககிட்ட அன்னைக்கு 1000 வாங்கிட்டு போன பத்தியா, அதை கொடுத்துட்டு போலாம் தான் வந்தேன். ஏம்டி இப்ப என்ன அவசரம்? பைய தந்தா போதும்ல, உடனே கொண்டுட்டு ஓடியார. இல்லக்கா, உனக்கும் செலவுக்கு வேணும் பத்தியா, அதான் கொண்டு வந்தேன். இந்தாக்கா வாங்கிக்கோ.
கரெக்டா இருக்கியாக்கும் அதை நிரூபிக்கிறதுக்கு கொண்டு வந்தியாங்க. சே அப்படின்னு இல்லக்கா, யார்ட்டனாலும் நான் வாங்கினா உடனே எப்படா கொடுக்கலாம் தான் யோசிப்பேன். என்னை பத்தி அவனுக்கு தெரியுங்களா? தெரியும் தெரியும். சரி வா வந்து இரு. வாரங்க்கா, சாயங்காலம் ஆட்டு பத்தி வாச தூத்து தொளிக்கணும். ஏன் உன் மருமோ தான் செய்வாளே? அவளும் செய்வாக்கா. அவ பாத்திரம் தச்சானா நான் வீடு தூப்பனா அண்ணன் வேலை முடிஞ்சும்ல, அதான். சரி கொஞ்ச நேரம் இருந்துட்டு போ, இருந்ததால ஒன்றும் ஆயிடாது. நீ விட மாட்ட. சரி கொஞ்ச நேரம் இருந்துட்டு போறேன். ஓ மருமோள் எங்கக்கா? அவன் எங்க வீட்டுல இருக்கா, எங்கேயாச்சும் அளவிட போயிருவா. கிழவிக்கு கொழுப்பு பாரு, வெளியில போறேன்னு சொன்னப்போ போக சொல்லிட்டு இப்ப அளபட போயிட்டான்னு சொல்லுதா. இன்னும் என்னென்னலாம் பேசான்னு உள்ள போய் ஒரு வாரமா ஒளிஞ்சு நின்று கேட்போம். இங்க நின்று பார்த்தா முழுசா கேட்காது. சாப்பிட்டியாக்கா? ஆமா சாப்பிட்டேன். என்ன சாப்பாடு, என்ன குழம்பு கறி? ஒரு நல்ல தண்ணி கிடையாது, நல்ல சாப்பாடு கிடையாது. காலையில இருந்து என்ன வேலை பார்த்திருக்கேன். இட்லி சாம்பார் வச்சு அவிச்சு தின்றுருக்கா. மத்தியானத்துக்கு தேங்காய் சோறு குருமா வச்சு அமுக்கிருக்கா. 10 குறைக்கு 2-3 தடவை காப்பி வாங்கி குடிச்சிருக்கா. நல்ல தண்ணி இல்லையா, நல்ல சாப்பாடு இல்லையா. கிழவிக்கு திமுற பாரு. இரு, நீ இன்னும் என்னமெல்லாம் பேசணுமா பேச, இன்னைக்கு இருக்கு உனக்கு. என்னக்கா இப்படி சொல்ற? நான் அந்த பிள்ளை நல்ல பிள்ளைன்னு நினைச்சேன். ஆமா நல்ல பிள்ளை. நீ கண்ட வீட்டுக்குள்ள இருக்கவா எனக்கெல்லாம் தெரியும். வெளியில இருந்து பாக்கறதுக்கு என்ன தெரியும்? நீங்க எல்லாம் வரும்போது ஒரு நடிப்பு நடிச்சுக்கிடுவா, எத்தேன்னு. இப்போ உள்ள பிள்ளைகள் இப்படி நடிக்க படிச்சிருக்கேன்னு. உனக்கு ஒரு சாப்பாடு தண்ணி கூட நல்ல முறையில தரமாட்டேன்னக்கா. ஆமாட்டி, அதை ஏன் கேட்க? நிம்மதியே கிடையாது. எதுக்கு எடுத்தாலும் எடுத்து பேசா. வீட்டுல ஒரு வேலை செய்யறது கிடையாது. கேட்டியா, நானே தான் எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. இந்த வயசான காலத்துல எவ்வளவு வேலை சொல்லிதான் நானும் பாப்பேன்னு சொல்லு. ஏன்க்கா உன் மாவன் இதை பத்தி ஒன்னும் கேட்க மாட்டானா? ஆமா கேட்டான், நல்லா கேட்டானே. கல்யாணத்துக்கு முன்னாடி எம்மான்னு என் பேர்த்தையே சுத்திட்டு அலைஞ்ச பையன் இன்னைக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமே போகும்போது எம்மா போயிட்டு வரோம்னா, வரும்போது வந்துட்டோம்னா, அவ்வளவுதான். மத்தபடி அம்மா சாட்டியா வச்சியா ஒரு நாள் ஒரு பொழுதும் கேட்க மாட்டான். அந்த அளவுக்கு ஆக்கி வச்சிருக்கா. மவங்காரன் பொண்டாட்டின்னு ஒருத்தி இருக்கதே மறந்துடுவாரு. எப்ப பார்த்தாலும் அம்மா அம்மான்னுட்டு அலைவாரு. பேச்ச பாரு, என்ன பிராடலக்கா. பொய் பிராடு பித்தலாட்டம் எல்லாம் கத்து வச்சிருக்கா. சே, ஏன் மருமோதான் இப்படின்னு பார்த்தா ஓ மருமோனும் இப்படியாக்கா? நீ அது நல்லா இருப்பேன்லாம் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமா என்னத்த நல்லா இருந்தேன். நான் வாங்கி வந்த வாரம் அப்படி ஒரு சாட்டை தட்டை கூட கழிக்க மாட்டாட்டி. எல்லாமே நான் தான் செய்ய வேண்டியிருக்கு. என்ன செய்ய சொல்றேன் என்னைய? சே, வா நிலைமை இப்படியாக்கா இருக்கணும். இதுக்கு மேல பொறுமையா இருந்தா லாய்க்கப்படாது. இன்னைக்கு ஒரு வழி பண்ணாதான் கிளவி சரிபட்டு வருவா. இவ இப்ப வந்தா பேசுறது பூரா கேட்டுப்பா போலயே. என்ன மருமோளே, சரசீட்டுக்கு போறோம்னு சொல்லிட்டு போனா அதுக்குள்ள வந்துட்ட? ஏக்கா நீ உன்கிட்ட சொல்லிட்டே போனல சொன்ன. பிறகு சரசீட்டுக்கு தான் போனான்னு உனக்கு எப்படி தெரியும்? வாயை வச்சுக்கிட்டு செத்த நேரம் சும்மா இருட்டி பேசாம. குழப்பமா இருக்கு. இவ்வளவு நேரம் மருமோளை ஏசிட்டு கிடந்தா மரும வரும் பல்ல கட்டிட்டு பேசா. ஆமாத்தே, உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போனேன் சரசக்கா வீட்டுக்கு போறோம்னு. வெள்ளத்தாயத்தை வீட்டுக்குள்ள வந்தாவ பத்தியெல்லாம் அப்பவே நானும் வந்துட்டேன். கேட்டே அப்ப எல்லாத்தையும் கேட்டுட்டா போலயே. இப்ப என்ன செய்யும் தெரியலையே. சும்மா சமாளிச்சப்போம். அப்படியா மருமோளே? சரி சரி. அவ வெள்ளத்தாயி மருமோனா ஏன் மருமமா இருக்கணும் பாத்துக்க. சின்ன பொண்ணுனா சின்ன பொண்ணு தான். காலையில இருந்து எல்லா வேலையும் பார்த்து வச்சுட்டு தான் எங்கேயுமே போவாளே. அதுவும் என்கிட்ட சொல்லாம ஒரு பக்கம் பொம்மட்டாய் மருமவா. என்ன திடீர்னு இப்போ வேற மாதிரி பேசுதா? இத்தே, நீங்க என்னென்ன பேசிக்கிட்டு இருந்தேன்னு எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் வந்தேன். கேட்டல அன்னைக்கு இப்ப பேச்ச மழுப்பாதிய. என்னத்த மருமோளை கேட்டா? அதான் என் மருமா ஒரு வேலை செய்ய மாட்டா, உன்னத்துக்கு லாய்க் பண்ண மாட்டா, ஒரு பேச்சும் கேட்க மாட்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்தியல்ல. அப்பவே நான் வந்துட்டேன். இப்ப என்ன பேச்ச மாத்தி பேசிய? சின்ன பொண்ணு, நான் அது ஒண்ணு சொன்னு நினைச்சுக்கிட்டியோ? இப்படித்தான் வியாழமா அவன் மருமோளை ஏசிக்கிட்டே கிடந்தா. அதைத்தான் நான் செல்லத்தா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். உன்னைய பத்தி ஒரு நாள் ஒரு பொழுது யாருக்கிட்டே நான் ஒரு வார்த்தை தப்பா பேசிருப்பேன் மருமோளை. என்ன இப்படி நினைச்சிட்ட நீ? வெள்ளத்தாயி நீ என்னத்துக்கு இப்படி வாயை பழந்துட்டு நிக்க? உள்ளத சொல்லேன். நான் என் மருமோளை பத்தியா சொல்லிக்கிட்டு இருந்தேன்? வியாழமா அவன் மருமோளை பத்தி இப்படி எல்லாம் பேசாட்டி அப்படின்னு தானே சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆமான்னு சொல்லி தொலைய மட்டி வாயை பழந்துகிட்டே உட்கார்ந்துருக்க. சொல்லுதம்க்கா. ஆமாம்மா, உன்னைய பத்தி அக்கா ஒண்ணுமே சொல்லல. வியாழமா வீட்டு கதையை தான் பேசிக்கிட்டு இருந்தோம் 2 பேரும். இது உலகமாக நடிப்படா சாமி. பாத்தியா மருமோளை, உன்னை பத்தி நான் ஒரு நாள் ஒரு பொழுது யார்ட்டையாவது குறை சொல்லிருப்பேனா? என்னைய போய் இப்படி நினைச்சிட்டியே? இல்லத்தே, நான் அங்கிருந்து பாக்கும்போது